வெல்கம் டு மை சேனல் ஸ்டைலிஷ் மெகந்தியார். நம்ம கிளாஸில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்டலா டிசைன் தான். நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோட நெக்ஸ்ட் பேட்ச் மே 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நான் ஃப்ளவர் போட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பைரல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரோஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது ஃப்ளவர் போட்டுட்டு இதில் நான் ஷேட் பண்ணுறேன். ஸோ ஷேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி திக்காக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மேலே திக் லைனாக இந்த ஃப்ளவர் கிட்ட இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இதில் நம்ம கிரிட்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபில்லிங்ஸ் கூட கொடுக்கலாம். கிரிட்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இந்த லீஃப் டிசைன் மாதிரி கிரிட்ஸுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். நம்ம ஃபுல்லாகவே ரவுண்ட் பண்ணிக்கலாம் திக் லைனாக. இதுக்கு மேலே இன்னொரு லைன் போட்டுட்டு இப்போ நான் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே ஸ்பைரல் போட்டு அதில் ஹம்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்துட்டு இது ஃபுல்லாகவே ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுக்க போகிறோன்னா, இந்த மாதிரி லீஃப் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் இந்த ஃப்ளவருக்கு லீஃப் மாதிரி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டிசைன் இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இந்த ஷேப் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுதான் எடுக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சென்டரில் நான் ஃப்ளவர் போட போகிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, இதுக்கு மேலே திக் லைன் கொடுக்கணும். இந்த மாதிரி திக் லைன் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் அதான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. திக் லைன் 2 லைன் போட்டுட்டு சென்டரில் தான் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே லைன் போட்டுட்டு அதுக்கும் சென்டரில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போது இதுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கலாம்.
இப்போது இந்த லைனுக்கு மேலே ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஹம்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது மேலே இந்த கிராஸில் மட்டும் நான் லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். மற்ற இடத்துலலாம் ஹம்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். பெரிய ஹம்பாக போடுறேன். இப்போ இந்த டிசைன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் மட்டும் ஷேட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பெரிய ஹம்ப் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் சென்டரில் ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு நான் பேசிக்காக ஸ்பைரல் போட்டு ஹம்ப் போட்டு திக் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டு இப்போ நான் ஹம்ப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இந்த பேசிக் மண்டலா வச்சு என்னென்ன டிசைன்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 4 டைப்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லீஃப் போடுறது. இது வந்து நான் ஆஃப் தான் போட்டிருக்கேன்னு நீங்களும் போடாதீங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே போடணும். செகண்ட் டிசைன் பைஸ்லே கொடுக்குறேன். ஸோ இதுவுமே நீங்கள் அப்படியே ஆஃப் மட்டும் போடாதீங்க, ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேர்ட் டிசைன் டாட்ஸ். ஃபோர்த் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த பேசிக்ஸ்லேயே நம்ம லீஃப் போடுற மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலான்னா, இந்த மாதிரி ட்ராப்ஸுமே கொடுக்கலாம். இந்த டிசைன் ஒன்று ஒரு தனி டிசைனாக போடுங்க, ஓகேவா? சாரிப்பா, இந்த சென்டரில் இருக்கிற டிசைன் வந்துட்டு கட் ஆகிடுச்சு. ஸோ இது ஈஸி தான், ரிவர்ஸ் ஃபில்லிங் தான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.